சகல எந்திரங்களை சரியான முறையில் எழுதினால் மட்டுமே சித்தி கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். எந்திரம் எழுதும் சரியான முறை, திசை, நாள், ஹோரை மற்றும் பூஜை முறையை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். எந்திரம் எழுதும் முன் சகல எந்திரங்களையும் எழுதும் முன் அந்தந்த எந்திரத்திற்கு தகுந்த செம்பு, வெள்ளி, தங்கம் அல்லது பனை ஓலை பயன்படுத்த வேண்டும். அதை சரியான அளவில் வெட்டி தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்திரம் எழுதுவதற்கு சிறந்த நாட்கள்: அமாவாசை, பூர்ணமி, அஷ்டமி. இந்த நாட்களில் சுபஹோரை பார்த்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து எழுத ஆரம்பிக்க வேண்டும். எழுதுவதற்கு செம்பு கம்பி, பஞ்சலோக கம்பி அல்லது காலி பால்பாயிண்ட் பேனா பயன்படுத்தலாம். திசை விதிகள்: வசிய எந்திரங்களை கிழக்கு பார்த்து எழுத வேண்டும். தெய்வ எந்திரங்களை கிழக்கு பார்த்து எழுதலாம். காளி, துர்க்கை, வராகி எந்திரங்களை வடக்கு பார்த்து எழுத வேண்டும். மாரணம், பேதனம், வித்வேசனம், உச்சாடனம் எந்திரங்களை மேற்கு பார்த்து எழுத வேண்டும். இந்த வித்தை செய்பவர்கள் தெற்கு பார்த்து எழுத வேண்டும். நாள் மற்றும் நேரம்: வசிய எந்திரங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத வேண்டும். பௌர்ணமியில் எழுதுவது சிறந்தது. சுக்ரஹோரை நல்லது. தெய்வ வசிய எந்திரங்கள் குருஹோரை அல்லது சுக்ரஹோரை எழுதலாம். காளி, வராகி, பைரவர் எந்திரங்கள் இரவில் எழுத வேண்டும். துர்க்கை, காளி, சாமுண்டி எந்திரங்கள் அமாவாசையில் எழுத வேண்டும். எந்திரம் பாதுகாப்பு: எந்திரத்தை மடித்து வைக்கக் கூடாது, சுருட்டி வைத்தல் மட்டும். உபாசனை எந்திரங்கள் குறிப்பிட்ட அளவில் வரைய வேண்டும். சித்தர் எந்திரங்கள் சிலை அடியில் வைக்கப்படும். எந்திரத்தில் எழுத்து தவறாக எழுதினால் அடிக்கக்கூடாது, திருத்தக்கூடாது. புதிய எந்திரம் எழுத வேண்டும். எந்திர பூஜை முறை: எந்திரம் வரைந்தவுடன் ஒரு தாம்பாளத்தில் வைத்து ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி குங்குமம் தடவி எந்திரத்தின் மேல் பிழிந்து பலி கொடுக்க வேண்டும். பிறகு தண்ணீர், பால், பன்னீர், மஞ்சள், விபூதி, தேன், சந்தனம், இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் விபூதி துடைத்து பூஜையில் வைக்க வேண்டும். அசைவ பூஜை: அசைவ பூஜை செய்யும்போது சேவல் பலி கொடுத்து இரத்தத்தை சில துளிகள் எந்திரத்தில் விட வேண்டும். பின் மல்லிகை மலர், சாம்பிராணி, பத்தி, சூடம், படையல் வைத்து மந்திர ஜெபம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த சகல எந்திர பிரயோகம் முறையே சரியாக செய்தால் எந்திர சித்தி கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கை ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எந்திரம், மந்திரம், உபாசனை வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.